மறந்து
நல்லவர். வானம் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையாகிலும் புள்ளியாகிலும் ஒளிந்து போகுது என்று சொன்ன இயேசுவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நீங்க பெருகுவீர்களாக. அல்லேலூயா. நல்லவர். இந்த உலகம் அவன் என்ன எதை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லி சொன்னா, கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நல்ல பக்தியை நோக்கி என்ன செய்து முன்னேறும். பக்தி அவன் அங்கங்க பெருகி இருக்க நினைச்சிடும் நம்ம பார்க்கிறோம். நீங்க பார்த்துட்டீங்களா? பக்தி பெருகுதா குறையுதா? நீங்க பாக்குறத பார்த்தா நான் குறையும் வளர்த்தேன். ஆமா, பக்தி பெருகுது. உலகத்தினுடைய எல்லாரும் சேர்ந்து என்ன செய்றாங்கன்னா, ஆமா பக்தி பரவசத்துல என்ன செய்றாங்கன்னா முன்னேறாங்க. தேவன் எதை எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, சங்கீதங்களின் புத்தகம் 2வது சங்கீதம் 11வது வசனத்தை வாசிங்க. 2வது சங்கீதம் 11வது வசனம். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கழிவுறுங்கள். ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பயத்தோடு கர்த்தரை செய்யுங்க, சேவை செய்யணும். கர்த்தருக்கு சேவை செய்யும் போது பயத்தோடு சேவை செய்யணும். கர்த்தர் சமூகத்துல கொண்டாடும் போது, கழிவுறும் போது, சந்தோஷத்தின் மேல சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி மேல மகிழ்ச்சி பெருகும் போது அங்க என்ன உண்டாகணுமா? நடுக்கம் உண்டாகணும். என்ன உண்டாகணுமா? நடுக்கம் உண்டாகும். கர்த்தர் நல்லவர். இப்ப யோசிச்சு பாருங்க, பயபக்தி பெருகிருக்குதா, பக்தி பெருகிருக்குதா? என்ன பெருகிருக்குது? தேசத்துல பக்தி பெருகுது. ஆனா என்ன இல்ல? தெய்வீகத்தை குறித்த பயம் இல்ல, தேவனை குறித்த பயம் இல்ல, ஆனா பக்தி பெருகுது. அல்லேலூயா. நல்லவர். இப்ப இங்க வந்து நீங்க ஆராதிக்க ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. உங்களை குற்றப்படுத்த முடியாதுல. நீங்க எத்தனை பேர் பயத்தோட கர்த்தரை ஆராதிச்சீங்க? அல்லேலூயா. எப்படி ஆராதிக்கணும்? பயத்தோடு. அல்லேலூயா. ஆண்டவர் என்னத்தை எதிர்பார்க்க முடியும்னா, அவருக்குரிய கணத்தை எதிர்பார்க்கிறார். கர்த்தர் இது என் நாமம், என் மகிமையை நான் யாருக்கு என்ன செய்ய மாட்டேன், விட்டுக் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். அவருடைய நாமம், அவருடைய நாமத்துக்குரிய புகழ்ச்சி, அவருடைய நாமத்துக்குரிய மகிமை அது கர்த்தருக்கு மாத்திரமே உள்ளது. அல்லேலூயா. அது கர்த்தரை மாத்திரம் கணம். அல்லேலூயா. நல்லவர். நீங்க மல்கியா தீர்க்கதரிசி புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. மல்கியா 1:6. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறானே. நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமான் ஆனால் எனக்கு பயப்படுற பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய போது, தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். நான் பிதாவானால் எனக்குரிய கணம் எங்கே? நான் ராஜா எனக்கு ஏற்பட பயம் அங்கே. அப்ப பயம் அப்படின்னு இந்த பூச்சாட்டிக்கு ஏற்பட பயம் இல்லை. இந்த பயம்னு சொல்லி தேவன் சொல்றது என்னன்னு சொன்னா, ரெஸ்பெக்ட், மரியாதை, மதிப்பு. அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பக்தி பெரிய இருக்குது. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ பயபக்தியில பெரிய அப்படிங்கிற.
எதுல பெருகணும்? பயபக்தின்னு ஒண்ணு இருக்குது. பயத்தோடு கூட்டி சேரும். அவருடைய சமூகத்துல சேரும். நல்லது. அப்ப நாளுக்கு நாள் இந்த பூமியில எது குறையுது அப்படின்னா பயம் குறைகிறது. தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்ன செய்யுது? குறையுது. குடும்பத்துல பாத்தீங்கன்னா தேவனுக்கு பயப்படுற பயம் என்ன செய்யுது? குறையுது. ஆனா நம்ம எல்லாரும் பக்தியில சிறந்தவர்கள். எதுல சிறந்தவங்க? நான் சொல்றது புரியுது. நல்லவர். பயப்படுகிற, அதாவது கர்த்தரை கனம் பண்ணி வாழுகிற பிள்ளைகளுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம். சங்கீதம் 115:11 வாசிங்க. சங்கீதம் 115:11 கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள். அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார் சொல்லுகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவர் துணையாகவும் கேடகமாய் பாதுகாப்பாய் இருக்கிறார். அவர் வேலி அடைக்கிறார். யோபு குறிச்சி வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். அதனால பிசாசு சொல்லுது கர்த்தரை பார்த்து, அவனை நீ வேலி அடைத்திருக்கிறீர் அப்படின்னு சொல்லுது. அப்ப கர்த்தருக்கு பயந்தவர்களை கர்த்தர் இருக்கிறாரா வேலி அடைத்து பாதுகாக்கிறார். அதனாலதான் உன்னத பாட்டு வணக்கம் சொல்லுகிறாரு, நீ வேலி அடைக்கப்பட்ட தோட்டம், நீ மறு கட்டப்பட்ட நீருற்று, நீ முத்திரிக்கப்பட்ட கிணறு என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வேலி அடைச்சிருக்கிறார். கர்த்தருக்கு பயந்து வந்த கர்த்தர் வேலி அடைத்திருக்கிறார். கர்த்தருக்கு பயந்து வந்த கர்த்தர் பாதுகாக்கிறார். கர்த்தருக்கு பயந்து வந்த கர்த்தர் முத்திரை போட்டு பாதுகாக்கிறார். இவன் என்னுடையவன் என்று சொல்லி, இவன் என்னுடையவன் என்று சொல்லி பாதுகாக்கிறார். அதை நன்கு அறிந்ததுனாலதான் நம்ம பரிசுத்த பவுல் கலாத்திற்கு எழுத நிருபம் 6வது அதிகாரம் கடைசி வசனத்துக்கு முந்தின வசனத்தை சொல்லுகிறாரு, இனி ஒருவன் என்னை கலங்க பண்ணாதிருப்பானாக. வாசிங்க. இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்திருக்கிறேன். சொன்னாரு, அவருடைய அச்சடையாளங்களை என் சரீரத்தை நான் நினைச்சிருக்கிறேன், தரித்திருக்கிறேன். அதனால நீங்க ஒருத்தன் எனக்கு நினைச்ச முடியாது, வருத்தம் உண்டாக்க முடியாது, வருத்தம் உண்டாக்க முடியாது. பொன்னாம் எனக்கு என்ன செய்யாது, நேரிடாது. வாது என் கூடாரத்தை அணுகும். எனக்கு ஒரு வழியா வந்தா 7 வழி என்ன செய்வான், அவன் ஓடி போவான். ஏன்னா கர்த்தருடைய முத்திரை, கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல கர்த்தருடைய முத்திரை. அல்லேலூயா. கர்த்தருடைய முத்திரை மோசே மேல இருந்ததுனாலதான் மோசேயால எகிப்து தேசத்துக்குள்ள போய் தைரியமா ராஜாக்கு முன்னாடி சவாலிட முடிஞ்சது. என் ஜனத்தை விடுன்னு சொல்லி. அல்லேலூயா. 30 லட்சம் ஜனங்களை அடக்கி ஆண்ட பார்வோன். எத்தனை லட்சம் ஜனத்தை? 30 லட்சத்துக்கு அதிகமான ஜனத்தை அடக்கி ஆண்ட பார்வோன் ஒரு தனி மனிதனாகிய மோசேக்கு முன்னாடி நிக்க முடியல. மோசையை கலங்க பண்ண முடியல, மோசே மேல கை போட முடியல. ஏன்னா கர்த்தருடைய ப்ரொடெக்ஷன், கர்த்தருடைய பாதுகாப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அந்த பாதுகாப்பு கர்த்தர் தர விரும்புகிறார். அந்த மகிமையை கர்த்தர் தர விரும்புகிறார். ஒருவனும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது, ஒருவனும் நினைச்ச முடியாது, எதிர்த்து நிற்க முடியாது. யார் அப்படின்னா கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ப்ரொடெக்ஷன். உலகத்தெல்லாம் சுத்தி வந்த பிசாசு யோபுவையும் சுத்தி வாரான். ஆனா யோபு நினைச்ச முடியல, தொட முடியல. ஆண்டவனே போய் சொன்னான், நீ அவனை வேலை எடுத்திருக்கிறீர்,
வீட்டை நினைச்சிட்டு வேலையிடச்சு. ஏன்னா அவன் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன். கர்த்தருக்கு பயந்து எதை விட்டு விலகிறவன்? பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன். கர்த்தர் நல்லவர். அதனால யோபு கூட எல்லாவற்றையும் கர்த்தர் செஞ்சாரு. வேலி அடைத்தார். இன்னைக்கும் கர்த்தர் நினைச்சாரா? வேலி அடைக்க விரும்புகிறார், பாதுகாக்க விரும்புகிறார். உங்க சோர்வுகளை விட்டு அகற்ற விரும்புகிறார். 5 ராஜாவை ஜெயிச்சுட்டு வந்து அமர்ந்து இருதயத்தில் சோர்ந்திருந்த ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆபிரகாமே ஏன் பயப்படுற? நான் உனக்கு மகா பெரிய பலனும் உனக்கு கேடகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1வது வசனத்துல ஆபிரகாமை கர்த்தர் பலப்படுத்துகிறார். உன் இருதயம் சோர்ந்து போக வேண்டாம். உன் மேல யாரும் கைகூட முடியாது. உனக்கு நான் மகா பெரிய பலனா இருக்கிறான். அப்புறம் கர்த்தர் பலப்படுத்துகிற தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். என் நீதியின் வலது கட்டை நான் நினைச்சேன், நான் தாங்குவேன் சொல்லுகிறேன் நல்ல ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யாருக்கு? கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்கள், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள். அல்லேலூயா. சங்கீதம் 115:13 வாசிங்க. சங்கீதம் 115:13. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். முதல் சொன்ன கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களை பாதுகாப்பாரு. இப்ப 2வது கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்வாரா? ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா. ஈசாக்கு கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தினார். வேதம் சொல்லுது ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் தேவன். சுற்றிலும் பஞ்சம், சுற்றிலும் நெருக்கடி, உழைப்பை உரிந்து குடிக்கிற ஒரு பட்சத்துல நின்றுகிட்டு ஈசாக்கு எங்க போனான்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிற வேலையில கர்த்தர் இந்த இடத்துல குடியிரு. நெருக்கத்தை பார்த்து சோர்ந்து போயிடாத, ஒடுக்கிறத பார்த்து சோர்ந்து போயிடாத. நான் உனக்கு உங்க அப்பாவுக்கு இந்த தேசத்தை தருவேன்னு செஞ்சிருக்கிறேன், வாக்கு பண்ணி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஈசாக்கிடத்துல தேவன் திருமணம் பற்றின போது நெருக்கத்தை குறித்து வருத்தப்படாம, கர்த்தர் நல்லவர், பாடுகளை குறித்து வருத்தப்படாம தேவ சமூகத்தை என்ன செஞ்சாருன்னா அவர் காத்திருந்தார். தேவன் சொன்ன தேசத்துல அவர் காத்திருந்தார். அல்லேலூயா. ஈசாக்கு இடம் கொண்டு பெருகினார். ரகோபத்தை ஈசாக்கு கமித்தார், கட்டளையிட்டார். எந்த ஆமன் தேசத்தின் அதிபதி ஈசாக்க எங்களை விட்டு அப்புறம் போயிருன்னு சொன்னானோ அதே மனிதன் நிலைமை வந்து சொல்றான், ஈசாக்கு உன் கூட கர்த்தர் இருக்கிறாருப்பா, உன் கூட தேவன் இருக்கிறாருப்பா, உன்னை பெருக பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அதனால நீ எங்களையும் எங்க பிள்ளைகளை என்ன செஞ்சிடாத, அவங்க நிர்மூலமாக்க நீ இருந்திராத, எங்களோட சமாதானம் பண்ணிருப்பா, எங்களை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி இசைந்து வருகிற நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஒரு நிலை சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மற்றவர்கள் பொறாமைப்படும்படியாக கர்த்தரை உயர்த்துவார். அல்லேலூயா. மற்றவர்கள் பயப்படும்படியாக கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உங்க உயர்வை பார்த்து, உங்களுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து மற்றவங்க பயப்படுவாங்க. ஒரு நிலை சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மற்றவங்க உங்களுடைய சமாதானத்துக்கு வருவாங்க. உங்களுக்கு விரும்ப எதிர்த்தவங்க, உங்களுக்கு விரும்ப உங்களுக்கு வழக்கு தொடுத்தவர்கள், வழக்காடினவர்கள் எல்லாம் என்ன செய்யணும்னா சமாதான ஒப்பந்தம் நம்மோட அப்படியே கையை கட்டிட்டு முன்னால வரணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் செய்வாருங்க, கர்த்தர் செய்வாரு. வேதம் சொல்லுகிறது, ஆமா, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மல்கியா 4:2 இப்படி சொல்லப்பட்டிருக்கு, என் நாமத்துக்கு பயந்திருங்க, பயந்திருந்த உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டங்கள் ஆரோக்கியம் தங்கியிருக்கும், நீங்க வெளியே புறப்பட்டு போவீர்கள், கொழுத்த கண்டுகளை கூட வளர்வீர்கள். அல்லேலூயா. ஆசீர்வாதம். அங்க பாதுகாப்பு வருது, அங்க உயர்வு வருகிறது, மேன்மை வருகிறது, அங்க ஆரோக்கியம் வருகிறது. கர்த்தருக்கு பயப்பட்ட பிள்ளைகளுக்கு எதை கொடுக்கிறாரு? ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். நான் அவர்களுக்கு சௌக்கியத்தை வர்ஷிக்க பண்ணுவேன்,
நான் அவர்களுக்கு ஆரோக்கியத்தை வர்ஷிக்க பண்ணுவேன். நானே பரிகாரின கர்த்தர் என்று சொல்லி ஆரோக்கியம் நம்ம சுகமா இருக்கணுங்கிறதுக்காக அவர் பள்ளியா விட்டு கொடுத்த நல்ல தகப்பன். நமக்கு சுகம் கொடுக்கிறதுக்காகவே, நமக்கு சமாதானம் கொடுப்பதற்காகவே அவர் தாம் மேல தள்ளுப்புகளையும் அவர் தாம் மேல ஆக்கிய தீர்ப்புகளையும் ஏற்றுக்கொண்ட நல்ல தகப்பன். வேதம் சொல்லுகிறது அவர் தன்னுள்ள கரங்களால் சுகமான சுகத்தை தருகிற தேவன், பாதுகாப்பு தருகிற தேவன், உயர்த்தி வைத்து ஆசீர்வதிக்கிற தேவன், மற்றவர்களுக்கு முன்பாக கனப்படுத்துகிற தேவன். யோகுனால எல்லாவற்றையும் கர்த்தர் வேலையிட்டதுனால யோகு பட்டண வீட்டுல இருந்து வெளியே வந்தாங்கன்னா என்ன செய்வாங்க? வெளியே இருக்கிற பெரியவர்கள் என்ன செய்வாங்கன்னா எழுந்து நிற்பாங்களாம். வசனம் அப்படிதான் சொல்லுது. யோகு தெருவில் நடந்து வந்தான்னு சொன்னா அந்த டீக்கடையில் உட்கார்ந்து பெரியவர்கள் என்ன செய்வாங்க? எழுந்து நிற்பாங்க. எங்க டீக்கடை வச்சு யோக காலத்துல எங்கேயா டீக்கடை கேட்கறாங்க. திண்ணையில் உட்கார்ந்து அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறவர்கள், சமுதாய அவன் பொது இடத்துல உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறவர்கள் யோகு வந்தாங்கன்னா அவங்க எழும்பி நிற்பாங்க. வாலிபர்கள் யோகு பண்ணிட்டோம்னா அப்படி ஒழிஞ்சிக்குவாங்க பயத்தோடு. அந்த கனம், அந்த ரெஸ்பெக்ட் யோகு கொடுக்குற அந்த கனம். அல்லேலூயா. கர்த்தர் வேலையடைச்சாங்கன்னா அவன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பெரியவர்களுக்கு ஒத்த நாமத்தை நமக்கு தருவாராம். ஆமென். ஒரே ஒரு சத்தம் தான் வருது. அல்லேலூயா. அவன் சாமுவேல் அப்படிங்கிற பிள்ளையாண்டாங்க தான் முதல் பேசுவா வழக்கி. அல்லேலூயா. ஆமா, பேரை பெருமைப்படுத்தினார். தீர்க்கதரிசிங்கிற அதிகாரத்தை கொடுத்தார். நல்லவன் தேசத்தை ஆளுகிற அவன் ராஜரீகத்தை கர்த்தர் கொடுத்திருந்தான். ஒரு சின்ன அவன் தேவ சமூகத்துல வளர்ந்த ஒரு பிள்ளையவன் வளர்ந்து வாழ்வுமாகி உயர்த்தப்பட்ட வேளையில தேசம் அவன் கர்த்தர் சாமுவேலுங்கிறவரு அவன் ஊருக்குள்ள வாராது கிராமத்துக்குள்ள வாரான்னு சொன்னா அந்த அந்த கிராமத்தின் தலைவர்கள் நினைச்சாங்கன்னா பதை கொண்டு வருவாங்க. கர்த்தர் என்ன வார்த்தை சொல்லியிருக்கிறார் தெரியலையே ஒரு பயம் உண்டாகும். சாமுவேல் வரும். அப்படிப்பட்ட ஒரு கனவுக்குரிய ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீதிமொழிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம். நீதிமொழிகள் 14:26. கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். முதலாவது சொன்ன கர்த்தருக்கு பயப்படுவதில்லை பாதுகாப்பாரு. இரண்டாவது சொன்ன கர்த்தருக்கு பயப்படுவதில்லை அவன் ஆசீர்வதிப்பாரு, சுகமாக்குவாரு. மூணாவது கர்த்தருக்கு பயப்படுவதில்லைய சந்ததியை கொடுக்கப்படுவார். அல்லேலூயா. நல்லவர். ஆபிரகாமுக்கு சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுத்தார். ஈசாக்கு சொன்னார் இந்த சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பார். யாக்கோபுக்கு ஒரு சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கணும். அல்லேலூயா. யாத்திராகமம் 26 சொல்லப்படுகிறது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைகொள்வதற்கு 1000 தலைமுறைக்கு நினைச்சேன் இரக்கம் செய்வேன்னு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 128:3 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமாம், உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒளிவமான கண்டுகளை போல இருப்பார்கள் எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 144 அவர் சொல்லியிருக்கிறாரு, எங்கள் குமாரர்கள் இளமே ஓங்கி வளர்கிற விருட்சத்தை போல, எங்கள் குமாரத்திகள் அரண்மனை சித்தரிக்கப்பட்ட மூளை கற்களை போல. இது சந்ததிக்கு தேவனாக இருக்கக்கூடிய ஆசீர்வாதம். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் எடுப்பித்து கட்டுவா, நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பெருக பண்ணுவா, நம்முடைய பிள்ளைகள் மேல அவன் அபிஷேகத்தை பெருக பண்ணி அவருடைய தீர்க்கதரிசிகளாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்கள் குமாரர்கள் குமாரத்திகள் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பெற்றோர் என் பிள்ளைகள் தீர்க்கதரிசனம் சொல்லுங்க விரும்புறீங்க? என் பிள்ளை பெரிய படிச்சு பெரிய பட்டுடுத்து பெரிய கால வரும். என் பிள்ளை டாக்டர் ஆகணுயா, என் பிள்ளை இன்ஜினியர் ஆகணுயா. எத்தனை பேர் எத்தனை அப்பா அம்மா என் பிள்ளை பெரிய தீர்க்கதரிசி ஆகணும்னு யாராட்டும் கனவு கண்டீங்களா?
அல்லேலூயா. கவனம் கவனம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் அப்படியே கணத்துக்குரிய ஒரு பாத்திரமா நம்ம நினைச்சாருன்னா மாறப்பட வருகிறார். அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது ஒரு சந்ததி கர்த்தரை சேவைக்கவும் தலைமுறை தலைமுறைக்கு அந்த தேவனே சந்ததி என்ன பண்ணணுமா? நம்ம பிள்ளைகளை அவன் தேவ சந்ததி. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தாவீதை குறிச்சு அவன் கர்த்தர் நல்லவர். ஆமா, தாவீது அப்பாவுக்கு ஈசாயை குறிச்சு யாரும் பேசுறாங்களா? தாவீதுக்கு பின்னால் அவருடைய எல்லா ராஜாக்களையும் பார்த்திருப்பாரு. அவன் தகப்பனாகிய தாவீது, அவன் தகப்பனாகிய தாவீது, அவன் தகப்பனாகிய தாவீது. தாவீதை குறித்து தேவன் சொல்லுகிறாரு, இவன் எனக்கு பிரியமானவன், எனக்கு சித்தமானதை மாத்திரம் செய்வோம். ஒரு அலையில சொல்லுகிறார், தலைமுறை தலைமுறைக்கும் நம்முடைய பேரை பெருமைப்படுத்துறான். அவருடைய நாமத்துக்குள்ளான நாமத்தை அவன் நமக்கு தந்து நம்ம பிள்ளைகளையும் ஆசிரியருக்கு பரிக பண்ணுகிறான். ஒரு அலையில சொல்லுங்க, என் பிள்ளைகளுக்காக தான் இந்த பாடுபடுறீங்க. பிள்ளைகளுக்காக தான் இந்த போராட்டம் போராடிட்டு இருக்கீங்க. அவன் சொல்றாரு, ஏன் போராட்டம்? அதையும் பிசாசோடு ஏன் சண்டை போடுற? பிசாசோடு ஏன் சண்டை போடுற? என்னோட ஒப்புரவாகி பிசாசு அடைஞ்சிடும். எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரியுது? அலையெல்லாம் ஆண்டவர் விட்டுட்டு ஏத்து ஆண்டவர் தூரமா போய் இயேசு நாமத்துல என் பிள்ளைய சொல்லுங்க கொள்ளாதே போ. யாரை விட்டு? அலையெல்லாம் ஏமா ஆண்டவருடைய கையை நீ பிடிச்சா போதும், உன் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு, உன் பிள்ளையை கர்த்தர் பிடிப்பாரு. அலையில சொல்லுங்க பாப்பா. அலையில கர்த்தருடைய கரத்தை உறுதியா பிடிச்சா போதும், நம்ம பிள்ளைகளுடைய கரத்தை கர்த்தர் பலப்படுத்துவார். ஆபிரகாம் கர்த்தருடைய கரத்தை பிடித்தார், ஈசாக்கை கர்த்தர் பிடித்தார். அலையில சொல்லுங்க பாப்பா. அலையில ஈசாக்கு கர்த்தரை பிடித்தார், யாக்கோபை கர்த்தர் பிடித்தார். அலையில சொல்லுங்க பாப்பா. யாக்கோபு கர்த்தரை பிடித்தார், யாக்கோபுடைய 12 பிள்ளைகளையும் கர்த்தர் பிடித்தார். அவன் சொல்லுங்க பார்க்கணும். அவன் விட்டுட்டு நான் என் பிள்ளைகளுக்காக போறாங்க, வாயை கட்டி வைத்த கட்டி, அலையலோயா, வாயை கட்டி வைத்த கட்டி போராடாத. அலையலோயா, உன் ஆத்மாவை கர்த்தருக்குள் கட்டி எழுப்பு, உன் குடும்பத்தை கர்த்தர் கட்டி எழுப்பு, உன் சந்ததியை கர்த்தர் கட்டி எழுப்புவார், உன்னை மகிமைப்படுத்துவார், உன் பேரை பெருமைப்படுத்துவார், உன் சந்ததியை நாமத்தை கர்த்தர் உயர்த்துவார். ஒரு அணிலே சொல்லுங்க பாருங்க, தேவ பிரசன்னம் நான் எனக்குள்ள இறங்கல நான் உணர்வேன். உங்க சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார், உங்க சந்ததி கர்த்தர் கனப்படுத்த போகிறார், உங்க சந்ததி கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறாரு. அவர் எதிர்பார்க்கிற என்ன ஒண்ணே ஒண்ணு, நான் தேவன், அல்லேலூயா, நான் ராஜா, எனக்கு உண்டான எதிர்பார்ப்பு, எனக்கு உண்டான அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவர் எப்படி கனப்படுத்துறது? அவரை எப்படி நாம் கனப்படுத்துவது? அல்லேலூயா. அவரை நான் எப்படி கனப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, அவர் என்னை எந்த ஸ்தானத்துல வச்சிருக்கிறார்கள் நான் அறிந்துக்கிறேன். நான் சொல்றது புரியுதா? அல்லேலூயா. அவரை நான் கனம் பண்ணணும், அவரை நான் நினைச்சணும், நான் கனம் பண்ணணும். அவர் நான் கனம் பண்ணணும்னா அவர் என்னைய எந்த ஸ்தானத்துல வச்சிருக்கிறார், எந்த ஸ்தானத்துல வச்சிருக்கிறார். அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்தவர்களா இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்திருந்த நம்முடைய வாழ்க்கைய, நம்முடைய பழைய மனுஷங்க, நம்முடைய பழைய சுபாவத்தை நம்மளை விட்டு அகற்றிட்டு அவர் அமர்ந்திருக்கிற உன்னதமான சிங்காசனத்துல
நம்மளை அமர பண்ணி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, ஒரு அலையிலே சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு இந்த காலையில தேவ சமூகத்துல வந்து என்ன செஞ்சிருக்கிறோம்? நம்ம அமர்ந்திருக்கிறோம். நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? அமர்ந்திருக்கிறோம். இந்த உலகம் பாவத்துல கிடக்குது. இந்த உலகம் எங்க கிடக்குது? பாவத்துல கிடக்குது. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்குது. இந்த உலகம் எதுல கிடக்குது? பொல்லாங்கனுக்குள்ள கிடக்குது. ஆனா நீங்களும் நானும் கர்த்தருடைய கரத்துல இருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்லுறாரு, நான் உன்னை என் உள்ளங்களை வரைந்திருக்கிறேன், உன் மதிகள் எப்பொழுது என்ன செய்து எனக்கு முன்பாக இருக்கிறதுன்னு சொல்லுகிறான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த உலகம் நம்மளை எப்படி பார்க்குது? உதவக்கரையா பார்க்குது. அல்லேலூயா. இந்த உலகம் நம்மளை அற்பமா பார்க்குது. இந்த உலகம் நம்மளை என்ன செய்யுது? அற்பமா பார்க்குது. தேவன் நம்மளை எப்படி பார்க்கிறாரு? ஒரு கணத்துக்குரிய பாத்திரமா பார்க்கிறார். அல்லேலூயா. தேவன் ஒரு மகிமைக்குரிய பாத்திரமா பார்க்கிறாரு. அவர் மகிமைக்குரிய பாத்திரமா உங்களை பார்க்கறதுனாலதான் அவர் சொல்லுகிறாரு, வா என் சிங்காசனத்துல உட்காருன்னு சொல்லுகிறார். என் சிங்காசனம் உனக்காக ஆயத்தமா இருக்கு அப்படிங்கிறார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்பொழுது அவர் பரலோகத்துல பிதாவின் வலது பார்சத்துல சிங்காசனத்துல அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா. பூமியில அவர் கிரியை செய்த ஸ்தானத்துல என்னை இவங்களே ஒட்ட வச்சிருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ அவர் கிரியை செய்திருக்க கொண்டிருக்கிற அந்த ஸ்தானத்துல இந்த பூமியில கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? உலாவ விட்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ இப்போ இந்த அடிப்படையில நீங்க ஆமென் எபேசியர் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 4வது அதிகாரம் 1வது வசனம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. எதுக்கு நம்மளை எங்க உட்கார வச்சிருக்கிறாரு? அவருடைய ஸ்தானத்தில் நம்மளை அமர பண்ணி இருக்கிறார். எதுல உட்கார வச்சிருக்கிறாரு? அவருடைய ஸ்தானத்தில் நம்மளை உட்கார வச்சிருக்கிறாரு. அவருடைய ஸ்தானாதிபதியா வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் போன இடத்துலலாம் ஜனங்கள் விடுவிக்கப்பட்டார்கள். அவர் போன இடத்துலலாம் ஜனங்கள் போஷிக்கப்பட்டார்கள். அவர் போன இடத்துலலாம் ஜனங்கள் திருப்தியாக்கப்பட்டார்கள். அவர் போன இடத்துலலாம் ஜனங்கள் மகிழ்ந்திருந்தார்கள். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ அந்த ஸ்தானத்துலதான் என்னை உங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு? வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த அழைப்பு நம்ம இன்னைக்கு வாசிச்ச பார்த்தீங்களா? நம்மள கர்த்தர் நல்லவர். இந்த மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1:6 வாசிச்சோம். என் நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறேன் சொல்லப்பட்டிருக்கு. மல்கியா 1:6 சொல்லப்பட்டிருக்குது. 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 2:9. 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வர அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இதெல்லாம் இதுல அழைப்பு சொல்லுகிறாரு. எதற்காக அழைத்திருக்கிறாரு? பரிசுத்த ஜாதியை அழைத்திருக்கிறாரு. அவருடைய சொந்த ஜனமா அழைத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அவரை ஆராதிக்கிற ஆராதனை வீரர்களாய் அழைத்திருக்கிறாரு. அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிக்கிற ஆமன் கர்த்தர் நல்லவர் ராஜாக்களாய் இவங்களை அழைத்திருக்கிறாரு. அல்லேலூயா. எதற்காக அழைத்தாரு? இது எல்லாத்தையும் எதுக்கு கொடுத்திருக்கிறாரு? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கக்கூடிய பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு, தந்திருக்கிறார். அல்லேலூயா. நல்லவர்.
அப்போ அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்தவனா இருந்த என்னைய அவருடைய சிங்காசனத்தை உட்கார வச்சுட்டு நான் உனக்கு செய்த நன்மைகளை பிறருக்கு சொல்லி, நான் உனக்கு செய்த நன்மைகளை பிறருக்கு சொல்லி. அல்லேலூயா. ஆமா, பல வருஷங்களா ஆமா லேகியோன்கிற பிசாசு பிடிச்சிருந்த மனுஷன் உறவுகளையும் காயப்படுத்தினா, தன்னையும் காயப்படுத்தி கொண்டான். யாராலையும் அடக்க முடியாதவனா இருந்தான், கல்லறையில இருந்தான். அவனை தேடி இயேசு கிறிஸ்து வந்தாரு. அவன் நிர்வாணமா இருந்தான். அவனை சொஸ்தமாக்கினாரு. அவன் காயத்தை ஆற்றினாரு. அவனை சுயபுத்தி உள்ளவன மனுஷனா மாத்தினாரு. அவனுக்கு வஸ்திரத்தை உடுத்த கொடுத்தாரு. அவனை அவரோடு உட்கார வச்சிருந்தாரு. அந்த கிராமத்துக்காரங்கெல்லாம் பார்த்தாங்க, அவன் வஸ்திரம் உடுத்தப்பட்டவனாய் இயேசுவோடு அமர்ந்திருக்கிறதை பார்த்தார்கள். யாரோடு அமர்ந்திருந்தான்? இயேசுவோடு அமர்ந்திருந்தான். இப்போ இயேசுவோடு அமர்ந்திருந்தவன் அந்த பார்த்தோன்னு ஜனங்கள் சொல்றாங்க, இயேசுவே எங்களுக்கு இந்த கிராமத்துக்கு நீங்க வேண்டாயா, நீங்க வெளியில போயிருங்க ஐயா அப்படின்னு சொல்லி இயேசுவே அவர்கள் அந்த கிராமத்தை விட்டு அப்புறப்படுத்த நினைக்கும் போது இவன் சொன்னான், ஆண்டவரே நானும் உங்க கூட வந்துடுறேங்கிறான். இவரு சொல்றாரு, இப்ப என் கூட வர வேண்டாம், நான் உனக்கு சொன்னதை உன் கிராமத்து ஜனங்களுக்கு போய் என்ன செய்ய நீ சொல்லுன்னு சொன்னார். நான் உனக்கு செய்ததை சொல்லுன்னு சொன்னார். அவன் அப்படியே புறப்பட்டு போனான். கிட்டத்தட்ட ஒரு 10 பட்டணங்களை அவன் ஆதாயப்படுத்தி இயேசு கிறிஸ்து மறு ரவுண்டு அவர் கூடி திருப்பி வரும்போது இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு பெரிய கூட்டத்தை அவன் ஆதாயப்படுத்தி இருந்தான். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்க உங்க வள்ளத்துல வேலை பார்க்கும் போது உங்க வள்ளத்து சம்மாட்டிக்கு எப்படி பயப்படுகிறீர்களோ, நீங்க உங்க கம்பெனியில வேலை பார்க்கும் போது உங்களுக்கு சம்பளம் தருகிற எஜமானுக்கு எப்படி கனவு கொடுக்கிறீங்களோ யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிற முதலாளிய எந்த ஸ்தானத்துல வச்சிருக்கிறீங்க? உங்களுக்கு ஜீவன் தந்து உங்களை அவருடைய ஸ்தானத்துல ஒட்ட வச்சிருக்கிற இயேசு கிறிஸ்துக்கு நீங்க எந்த இடத்துல வச்சிருக்கீங்க? யோசிச்சு பாருங்க. எந்த இடம் உயருது, எந்த இடம் தாழ்ந்துன்னு யோசிச்சு பாருங்களேன். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? உலக எஜமானுக்கு நீங்க கொடுக்கிற கணம் 9 மணிக்கு வந்துன்னா எத்தனை மணிக்கு போயிடுறீங்க? அல்லேலூயா. வேங்கார வந்து பாம்பான்னு அடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கணும்? ரெடியா இருக்கணும். இல்லாட்டி அவன் பேசுற பேச்சே பெரிய பேச்சா இருக்குது. அவன் ஒரு கூலியாளு, அவன் அதிகாரம் பண்ண என்னம்மா சீக்கிரம் வர மாட்டேம்மா பண்றானா பண்ணலையா? பண்ணவே இல்லையோ? அல்லேலூயா. நல்லவர். 6 மணிக்கு ஏமா வள்ளத்துக்கிட்ட வரலன்னா நாளைக்கெல்லாம் வரல விட்டுட்டு போயிருவேன் சொல்றாங்களா? வெள்ளத்துல உள்ளவங்க சொல்றாங்களா? அல்லேலூயா. அடுத்த நல்லவர். சரிங்க ஐயா, அலாரம் வச்சு எந்திரிச்சிருங்க ஐயா. நீ போனே அடிக்கணும், நானே வந்து நின்றுங்க பாருங்க, நாளைக்கு பாருங்க. அல்லேலூயா. 6 மணிக்கு இன்ஜின் தந்துடல, 5:30 போய் நின்று இல்லை. அல்லேலூயா. அப்போ உலக ஐஸ்வர்யவான்களுக்கு நீங்க கொடுக்கிற கணம் உங்களை உயிர்ப்பித்து உங்களை மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்தின கர்த்தருக்கு கொடுக்கிற கணம் எது பெருசா இருக்கு, எது உயர்வா இருக்குன்னு பாருங்க. அல்லேலூயா. அடுத்த கல்யாண்டுக்குள்ள போறீங்க. அடுத்த கல்யாண்டுக்கு சின்ன பிள்ளை வாலிப பிள்ளை அடுத்த கல்யாண்டுக்குள்ள போறீங்க. நல்லவர். டீச்சருக்கு கொடுக்கிற கணம், அங்க தலைமை ஆசிரியர் அந்த ஸ்கூலுக்கு ஸ்கூலுடைய அந்த ரூல்ஸுக்கு கொடுக்கிற கணம், வேத பிரமாணத்துக்கு கொடுக்கிற கணம், ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க. கர்த்தர் உங்களை வேலை அடிக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களை ஞானவான்களை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ இவர்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை கனமணியினால பாபிலோன் தேசத்தில் இருக்கிற சகல ஞானிகளை பார்க்கலும் இவர்கள் 10 மடங்கு சமர்த்தராக இருந்தார்களாம். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. மொழி தெரியாத தேசத்துல
பாஷை அறியாத ஜனங்களுக்கு மத்தியில இவர்கள் யாரா இருந்தாங்க? ஞானிகளுக்கு ஞானத்தை போதிக்கிற ஞானிகளாய் மாறினார்கள். யாரால? யாரால? சத்தமா சொல்லுங்க. தேவனால. அல்லேலூயா. நீ உலக ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேத ஞானத்தை பூட்டி வச்சிருக்கிற போற. உலக ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேத ஞானம் உனக்கு அற்பமா தெரியுது. ஆனா உனக்கு என்ன வேணும்? எல்லாம் தெரியுது. நீங்க நல்லவர்கள். அல்லேலூயா. பெரியவர்களுக்கு ஒத்த நாமத்தை கத்தவங்க தர விரும்புகிறார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப அந்த ஸ்தானம், நீங்க அழைக்கப்பட்ட அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். என்னையா செய்யணும்? என்னதையா செய்யணும்? எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை இருக்குங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆகையால் சத்தமா, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அவர் சொல்றாரு பாருங்க, ஆலோசனை சொல்றாரு. கர்த்தருடைய சித்தம் வாழ்க்கையில என்ன நடக்கும்னு சொல்லி என்ன செஞ்சுக்க? உணர்ந்து கொள். மதியற்றவங்களா இருக்காதீங்க. மதி இல்லாம செஞ்சிட்டேன், புத்தி இல்லாம செஞ்சிட்டேன். அதுக்கு மேல 14 16 ஞானமற்றவர்களா இராமல். எத்தனாவது வசனம்? 15 வாசிங்க. நீங்கள் ஞானமற்றவர்களை போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவர்களானபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக்க. காலத்தை பிரயோஜனப்படுத்திக்க. நாட்கள் எப்படிப்பட்டதா இருக்குது? பொல்லாத காலமா இருக்கிறது. பொல்லாங்கனுக்குள்ளாக நாட்கள் கையளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொல்லாத நாட்கள்ல ஆண்டவர் சொல்றாரு, நீ மதியற்றவனா இராத, உன் அழைப்பு தெரியாம உன் இஷ்டம் போல போகாத. தேவன் உனக்கு வைத்திருக்க ஸ்தானத்தை அறியாம நீ ஞானம் இல்லாம நடக்காத. என்ன செய்யாத? ஞானம் இல்லாம நடக்காத. உன் அழைப்பு முக்கியம். உன்னை தேவன் ஒட்ட வைத்திருக்க அந்த ஸ்தானம் முக்கியம். தேவன் உன்னை உயர்த்துகிற அந்த உன்னதமான ஸ்தானத்துக்கு நேரம் என்ன செய்யணும்? நீ முன்னேறி போகணும். அல்லேலூயா. அதனால என்ன செய்யணுமா? 11வது வசனத்தை வாசிங்க. 11வது வசனம். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவ்வளவுதான். ஆராதனை தமவர் அழகா ஆராதனைகளை கத்தர் நடத்தினார். உங்க பிள்ளைகளை கனி கொடுக்கும்படி கத்தர் வாழ பண்ணுவார் சொன்னாரா? அல்லேலூயா. கனி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அந்த கனிகளுக்கு விரோதமாய் எழும்புகிற அல்லேலூயா கர்த்தர் நல்லவர். இப்ப எபேசியர் 4:2 வாசிங்க. மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். அன்பினால ஒருவரை ஒருவர் தாங்குங்க. அன்பினால ஊழியம் செய்யுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு கூர்ந்து நமக்குள்ள இருக்கிற இயேசு அன்பா இருக்கிறான்னு சொல்லி மற்றவர்களுக்கு மத்தியில அந்த அன்பை வெளிப்படுத்துங்க. உலக முடிவு நாட்கள்ல அக்கிரம மிகுதியினால அன்பு என்ன செஞ்சிருமா? தணிந்து போகும். இந்த உலக மக்களுக்கு அன்பு தணிந்து போகும். ஆனா தேவனை அறிந்த மக்களுக்கு அன்பு ஊறும். ஊறுதான் பத்தி பைசா. உங்க வீட்டுக்குள்ள அன்பு ஊறிக்கிட்டு இருக்குதா? வத்தி போய்கிட்டு இருக்குதா? உங்க கணவன் மேல அன்பு ஊறுதான் காஞ்சி போச்சு. அல்லேலூயா. உங்க மனைவி மேல அன்பு ஊறுதா? அல்லேலூயா. அன்பினால என்ன செய்யணுமா?
ஒருவர் தாங்கணுமா, அன்பினால தாங்கணுமா. அல்லேலூயா. நல்லவர். கடந்த நாட்கள்ல ஒரு கல்யாண ஆராதனைக்கு போக கர்த்தர் கிருபை கொடுத்தார் திருநெல்வேலிக்கு. அப்போ ஊழியக்காரங்க ஒருத்தர் ஆளுக்கு ஒரு நிமிஷம் மாப்பிள்ளை பண்ணி வாழ்த்தி பேசுங்கய்யா அப்படின்னாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆலோசனை சொன்னாங்க. அல்லேலூயா. எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்தது. நான் போனேன். எப்போ மாப்பிள்ளையை பார்த்து சொன்னேன், கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார் ஐயா, அவர் பெருக பண்ணுனா உங்களுக்கு மன்னிக்கிற மனசு அதிகமாக வேணும்யா அப்படின்னேன். என்ன மனசு வேணும்? மன்னிக்க கற்றுக்கொள். 3 மாசம் முன்னாடி என்ன செய்வான்? கண்ணே மணியே அப்படின்பா. நீயும் கண்ணே மணியே மானே மறிக்கொழுந்தே தேனே தெளித்தேவனே அப்படின்ப. அந்த 3 மாசத்துக்கு பின்னால அவ சுபாவம், இயற்கை சுபாவம் வெளியே வரும்போது உன்னுடைய இருதயம் என்ன செய்யும்? காயப்படும். ஐயோ நான் என்னென்னமோ கனவு என்னென்ன அப்படின்னு வரும்போது நீ என்ன செய்யணும்? அதிகமா மன்னிக்கணும் அப்படின்னு. அல்லேலூயா. எனக்கு பின்னால ஒருத்தர் இருந்தார், நல்ல முதிர்ந்தவர் ஐயா. அவரு மாப்பிள்ளைக்கு ஒரு ஆலோசனை சொன்னார். எப்போ அவன் பொண்டாட்டி புகழ பழகுப்பா அப்படின்னார். உன் பொண்டாட்டி என்ன செய்ய? நீ வாழ்த்து, அவ்வளோதான். ஒரு சின்ன வாழ்த்து உன் மனைவியை கழிவுற பண்ணிடு. அல்லேலூயா. நல்லவர். மனைவிமார்களை பார்த்து நான் கேட்குறேன், உங்கள் வீட்டையே கடைசி அவங்கள புகழ்ந்து எத்தனை வருஷம் ஆச்சு? தலைச்சுறீங்க. அல்லேலூயா. எங்க புகழ? திட்டதை நிப்பாட்டினா போதுன்றத. எதை நிப்பாட்டினா போதும்? திட்டாம இருந்தா போதும், குறை சொல்லாம இருந்தா போதுயா. ஒண்ணு புகழ வேணா, ஒண்ணு வேண்டாயா. அப்படிதான் போய்கிட்டு குடும்பம். நீங்க நல்லவர்கள். ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மன்னிக்க பழகுங்க, புகழ பழகுங்க. கர்த்தர் உங்க சமாதானத்தை நிறைவாய் வைத்திருப்பார். ராமன் வரமாட்டிக்காரு பார்த்தீங்களா? அல்லேலூயா. எங்கிட்டு கூடி மன்னிக்கிற காரியத்தையா அவர் செஞ்சிருக்கா. அல்லேலூயா. ஆமா, இப்படி அவர் யோசிச்சாருன்னா என்னைய மன்னிச்சிருப்பாராயா? அவரு என்னைய பார்த்து இப்படி யோசிச்சாருன்னா இவனை என்னத்த மன்னிக்கிற காரியமா அவன் செஞ்சிருக்கான், அக்கிரம பையன் அப்படின்னு அவர் யோசிச்சாருன்னா நான் இந்த இடத்துல வந்து நிற்க முடியுமா? அல்லேலூயா. என்னை மன்னிச்சார். அல்லேலூயா. எவனுக்கு அதிகமா மன்னிச்சாரோ அவன் அதிகமா அவடத்துல அன்பு போடுவான். அந்த அளவுக்கு என்னை மன்னிச்சார். நீங்க மன்னிச்சு பாருங்க, அன்பு கூறப்படுவீர்கள். நீங்க மன்னிச்சு பார்த்தீங்கன்னா என்ன கூறப்படுவீர்கள்? நீங்க மன்னிச்சு பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்க பக்கத்துல அன்பாய் வருவார். ஆனா நம்ம தான் அதிகாரத்தை கையில் எடுத்துட்டு நிக்கிறோம். எப்போ நான் புருஷன் மீச உள்ள ஆம்பளை. அல்லேலூயா. இங்க நான் பெரிய படிப்பு படிச்சிருக்கேன், நீ சின்ன படிப்பு. அல்லேலூயா. ஒருத்தருக்கு வீம்பு. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். யூதா எழுதின நிருபம். கர்த்தர் நல்லவர். glory to God. யூதா. கர்த்தர் நல்லவர். glory to God. பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிங்க. இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாய் இருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள். போதும், கொஞ்சம் நிப்பாட்டுங்க. இவர்கள் யாரு அப்படின்னு சொன்னா, காயினுடைய வழியில் நடந்து. காயினுக்குள்ள என்ன வந்துச்சுது? பொறாமை வந்துச்சுது. அந்த பொறாமை கொலைவெறியா மாறிட்டு. கர்த்தர் நல்லவர். பீலையாமுக்குள்ளே அடுத்து சொல்லப்படுது, பீலையாம் கூலிக்காக செஞ்ச வஞ்சகத்திலே விரைந்தோடி. பீலையாம் என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னா, ராஜா பாலாக்கு வீடுனாலே பொண்ணு தான் என்ன வரன அவன் ஈஸ்வரர்கள் கெடுக்கிறதுக்கான எல்லா ஆலோசனையும் சொல்லிட்டான். ஒரு மனிதனை கெடுக்கக்கூடிய எல்லா ஆலோசனையும் என்ன செஞ்சிட்டான்? சொல்லிட்டான். கர்த்தர் நல்லவர். அடுத்து கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாக கெட்டு போனார்கள்.
அப்போ ஒரு தலைமைத்துவத்துக்குள்ள வந்து தேவன் ஒரு மனிதனை வச்சிருக்கும் போது அந்த தலைமைத்துவத்துக்கு எதிராக பேசணும்னு சொன்னா கெட்டு போவோமா? எந்த தலைமைத்துவத்துக்கு எதிராக பேசணும்னு சொன்னா, குடும்பத்துல கணவனை ஒரு தலைமைத்துவத்துல கத்தரி செஞ்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. அந்த தலைமைத்துவத்துக்கு எதிர்த்து பேசணும் அப்படின்னா வேதம் சொல்லுறது கெட்டு போவோம். வீட்டுல புருஷனை ஏத்தி பேசிட்டு இங்க வந்து அல்லேலூயா அல்லேலூயா அப்படின்னா, வீட்டுல கொண்டாட்டிய கசந்துக்கிட்டு இங்க வந்து சோத்திரம் 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 அல்லேலூயா. வீட்டுல அம்மா அப்பாவுக்கு கீழ்படியில இங்க வந்து ரிகபாலக தரும் சீட் கத்தாரு அப்படின்னா, அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, நீ கரையா இருந்திருக்க, நீ கரையா இருக்க கூடாதுன்னு சொல்ற. குற்றஞ்சாட்ட வரல, நீ இப்படி இருந்துராத, இப்படி இருந்துராத. கர்த்தர் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, கர்த்தர் உன்னை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் ராஜா, அவர் பிதான்னா, அவருடைய மகிமை என்ன, அவருடைய கனம் என்ன? அல்லேலூயா. நான் உங்க தோற்றத்தை பார்க்கிறேன், நீங்க என் தோற்றத்தை பார்க்குறீங்க. கர்த்தர் என்னுடைய உள்ளரங்கத்தையும் உங்களுடைய உள்ளரங்கத்தையும் கத்தரிச்சாரு, பார்க்கிறாரு. இப்ப கூடி வந்து கர்த்தரை ஆராதிச்சு கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இதுல நாம் அவரை மகிமைப்படுத்துற அலங்காரத்தில் இருக்கிறோமா, கரையா இருக்கிறோமா, திருத்தி கொள்ளணும். அல்லேலூயா. நமக்கு பாவம் இல்லை என்போம் என்று சொன்னா நம்மை வஞ்சிக்கிறவர்களா இருப்போமா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால நீங்க உங்களை நீங்க வேஷம் போட்டு மோசம் போயிடாதீங்க. என்ன போட்டு? வேஷம் போட்டு மோசம் ஏறக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக யாரும் வேஷம் போட முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட கனியற்ற கிரிகள் வரும்னு சொன்னா உடனே அதை என்ன செஞ்சுக்கோங்க, கடிந்து உங்களை விட்டு அப்புறப்படுத்த பழகுங்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது. அப்ப கோபம் ஒரு மனுஷனுக்கு வருமா அப்படின்னா வரும். ஆனா அந்த கோபம் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா எல்லை மீறி விடக்கூடாது. அந்த கோபமானது உன்னைய கர்த்தர் நல்லவர் குற்றவாளியா மாத்திடக்கூடாது. அந்த கோபம் உன்னை குற்றவாளியா மாத்துறதுக்கு முன்னால அந்த கோபம் எழும்பும் போதே உன்னை நீ என்ன செஞ்சிரு, அந்த கோபத்தை அடக்கு. அந்த கோபத்தை உனக்கு என்ன செஞ்சிரு, அப்புறப்படுத்தி அது கனியற்ற அந்த கால கிரியைகளை உனக்குள்ள வெளிப்படுத்திடுவோம். அந்த கோபம் அப்படி ஏறும் போது நீ அதை கண்ட்ரோல் பண்ணா தரமற்ற வார்த்தைகளிலிருந்து வெளியே வந்துடும். என்ன வார்த்தை வந்துடும்? தரமற்ற வார்த்தைகள் வெளியே வந்துடும். அந்த தரமற்ற வார்த்தைகள் உன்னிடத்திலிருந்து புறப்படுவதற்கு முன்பாக உதட காத்து கொள்ளணும். அதனால கனியற்ற அந்த காலத்தில் என்ன செஞ்சுக்கோங்க, கடிந்து கொள்ளும் மதியற்றவர்களை போல. அல்லேலூயா. ஞானமற்றவர்களை போல நடந்துடாதீங்க. ஏதோ கோபத்துல ஞானம் இல்லாம பேசிட்டு இருக்கிறார். ஆனால் ஞானத்தை தந்திருக்கிறாரு, அவர் அறிவை உணர்த்துகிறவரா இருக்கிறாரு, அவருக்கு போஷிக்கிறவரா இருக்கிறார், போதிக்கிறவரா இருக்கிறார். அவரை தூரமா வச்சிருந்தோம்னு சொன்னா நம்ம மாட்டிக்கிறோம். அவரை நமக்குள்ள வச்சிருந்தோம்னு சொன்னா நாம் உயர்த்தப்படுவோம். ஒரு நிலை சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ அந்த அழைப்பு, தேவன் வைத்திருக்க இந்த ஸ்தானம், தேவன் அந்த மேலான ஸ்தானத்தை நீங்க அறிஞ்சிக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த பூமிக்குரிய ஞானத்தை நினைச்ச மாட்டீங்க, அதிகமாக கற்றுக்கொள்ள மாட்டீர்கள். அது நல்லவர். அதனால நீங்க படிக்கிற பிள்ளைகளா இருக்கலாம், நீங்க தொழிலுக்கு போறவங்களா இருக்கலாம், அது நல்லவர். கர்த்தரை முந்தி கனம் பண்ணுங்க. தொழிலுக்கு போறவங்களா கர்த்தரை கனம் பண்ணுங்க. அல்லேலூயா. அது நல்லவர். உங்க வேலை ஸ்தலத்துல ஒருத்தர் கனம் பண்ணுங்க. ஒரு ஆள் நிறைய சங்கெடுப்பாரு, ஒரு ஆள் சரிங்க பலவீனத்திலிருந்து குறைய சங்கெடுப்பாரு. உடனே அவர் அப்பமா என்ன செஞ்சிடக்கூடாது, பேசிடக்கூடாது, அங்க பெருமை வந்துடக்கூடாது. எவ்வளவு வந்து நீ கூட சோம்பிருப்பேன். அல்லேலூயா. அவன் அவருடைய சரீர பலத்திற்கு தக்கதாக அவர் உழைப்பார்.
நீங்க உங்க சரீரத்துக்கு பழக்கத்துக்குதான் நிச்சயங்க, நீங்க உழைப்பீங்க. நல்லவர். அந்த உழைப்பு எதை கொண்டு வந்துடக்கூடாதுன்னா இருமாப்பை கொண்டு வந்துடக்கூடாது. அந்த உழைப்பு அகந்தையை கொண்டு வந்துடக்கூடாது. அந்த உழைப்பு ஆணவத்தை கொண்டு வந்துடக்கூடாது. அவங்க சொல்லுகிறாரு மிகுந்த மனத்தாழ்மை. உங்க உயர்தரமான படிப்பு உங்களுக்கு என்னத்தை கொண்டு வந்துடக்கூடாது, மமதியை கொண்டு, அது போதையை கொண்டு வந்துடக்கூடாது. மேட்டிமையை கொண்டு வந்துடக்கூடாது. அப்படி வருது அப்படின்னு சொன்னா உடனே அந்த கனியற்ற அந்த கிரைகளை உங்களை விட்டு என்ன செஞ்சிருங்க, அப்புறப்படுத்திடுங்க. அவர்கள் ஆசைப்படுவார், அவர்கள் யோசிப்பார், அவர்களை ஸ்திரப்படுத்துவார், அவர்களை பலப்படுத்துவார், அவர்களை நிலைநிறுத்துவார். அப்ப தேவன் வச்சிருந்த ஸ்தானம், அவர் உலாவின ஸ்தானத்துல என்னையும் உங்களையும் ஒட்ட வச்சிருக்கிறார். அவர் உலாவும் போது அவர் மன்னித்தார், அவர் உலாவும் போது அவர் அன்பு கூர்ந்தார், அவர் உலாவும் போது ஜனங்களை அவர் நேசித்து திருப்தியாக்கிறார். கடைசி வருஷம் 22வது வருஷத்தை வாசினேன். 22வது அல்லாமல் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாக இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோட ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். முதல் ஞானமற்றவர்களுக்கு நடக்காம சொன்னாரு. அடுத்து மதிய சொல்லா இதாகுதுன்னு சொன்னாரு. எங்க சொன்னாரு, பகுத்தறிவு உள்ளவர்களா இருந்து இரக்கம் பாராட்டி நரகத்தை நோக்கி போனவங்கள என்னச்சுங்க இழுத்து தேவ சமூக ரட்சிப்பு பாதை வச்சுங்க நீங்க நடத்துங்க. மாம்சத்தால கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து சொல்லி பார்க்கலாம். அவர் மாம்சத்தினால கரைப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அவன் ஆக்கினைக்கு நேரம் என்ன செய்யறாங்க, பேய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப தேவன் எனக்கு ஞானத்தை தந்திருக்கிறாரு, தேவன் எனக்கு மதியை தந்திருக்கிறாரு. எதற்கு? என்னை காத்துக்கொள்ளவும் என்னுடையவர்களை காத்துக்கொள்ளவும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கணும். அலையில என்னை நான் செஞ்சுக்கணும், காத்துக்கொள்ளணும். என்னை சுற்றி இருக்கிறவர்கள் பூரா என்னுடையவர்கள், நம்முடையவர்கள். அலையில அவர்களுடைய ரட்சிப்புக்காக நினைச்சணும், பிரயாசப்படணும், இரக்கம் பாராட்டணும். எல்லாரும் ஒதுக்குறது போல நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, ஒதுக்கிடக்கூடாது. எல்லாரும் தள்ளிறது போல நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, நீங்க தள்ளிடக்கூடாது. அவங்களோட கையை கோர்த்து அவங்கள மேல கொண்டு வர நினைச்சுங்க, முயற்சி எடுங்க, முயற்சி எடுங்க. ஏன்னா வேதம் சொல்லுவது ஞானம் உள்ளவன் ஆத்துமா ஆதாயம் பண்ணுவான். இயேசு கிறிஸ்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினான். இயேசு கிறிஸ்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினான். தூங்க, மற்றவர்கள் தூங்குறது போல நீ என்ன செஞ்சிடாத, நீ தூங்காத. இதுதான் தேவன் முன்வைத்திருக்கிற மகிமையான ஓட்டம், மகிமையான வேலை. இந்த வேலையை செய்வதற்கு நாம் எழுப்பும் போது நாம் அவரை கனம் பண்ணுகிறோம். அவர் சொன்னதை நாம் நிறைவேற்றும் போது நாம் அவரை கனம் பண்ணுகிறோம். நாம் அவருக்கு பயந்து நல்லவர். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. நல்லவர். ஒரு பெரிய பொறுப்பு தன் மகனுக்கு 100 கொடுத்தான். ஐயா நான் இந்த மாதிரி வெளியூருக்கு போறேன், நீ இதை செஞ்சு அப்படின்னா செய்ய முடியாது அப்படின்னா நீ சரிப்பான்னு வந்துட்டார். 2வது மகன் வந்தான். அவன்கிட்ட சொன்னாரு, எப்ப இதை செஞ்சுட்டு இருக்கான், இப்ப உடனே செஞ்சிடப்பா அப்படின்னா. என்ன செஞ்சா உடனே செஞ்சிட அப்படின்னா அவர் போயிட்டார். உடனே செஞ்சிடவேன்னு சொன்ன முடியல, அவன் ரொம்ப அசால்ட்டா போயிட்டான். செய்ய மாட்டேன்னு சொன்ன இருதயத்துல துக்கப்பட்ட, ஐயோ நம்ம அப்பா எனக்காக எவ்வளவு செஞ்சிருக்கிறாரு, அவர் சொன்ன இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேன் அவர் சொல்லி ரொம்ப அவரை எதிர்த்து பேசுறதுக்காக வருத்தப்பட்டு அவர் செய்ய மாட்டேன்னு சொன்ன காரியத்தை அவர் வருவதற்கு முன்னாக செய்து ஆயத்தமாக இருந்தான்.
ஆமா, தகப்பன் வந்தார், தகப்பன் வந்தார். இதை யார் இதை செய்தான்னு கேட்ட உடனே எந்த மகன் செய்ய மாட்டேன்னு சொன்னாரோ அந்த மகன் செஞ்சான்னு அது ரொம்ப சந்தோஷம். நான் எந்த மகன் செய்வேன்னு சொல்லி செய்யாம போனான். இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. இதை செய்வேன் என்று அவருக்கு முன்பாக வாக்குறது. எதெல்லாம் நீ செய்யலையோ அந்த இடத்தெல்லாம் நீ கர்த்தரை கனையினம் பண்ணுகிறீர்கள். அவருக்கு முன்பாக முகஸ்துதி பாடுகிறீர்கள். அவரை விட்டு தூரமா போகிறீர்கள். அப்படி போகாதீங்க, அப்படி போகாதீங்க. எதை செய்வேன்னு சொல்லுங்களோ அதுல நஷ்டம் வந்தாலும், அதை செய்யும் போது உங்களுக்கு நம்ம லாப கணக்கில் நஷ்டம் வந்தாலும் அதை உற்சாகமா செய்யுங்க. நஷ்ட கணக்க லாப கணக்காய் மாற்றவர்களவராக இருக்கலாம். உங்களை எதிர்ப்பு கட்டுவார். தேவனுடைய வார்த்தையை கீழ்படி நிமித்தம் உறவுனால் நீங்க உடைக்கப்படுங்களா, கர்த்தர் எடுப்பிச்சு கட்டுவார். தேவனுடைய வார்த்தையை நீங்க கீழ்படி நிமித்தம் பொருளாதாரத்தில் ஒரு குறைவு வருதான், கர்த்தருடைய அவன் உங்களை எடுப்பித்து கட்டுவார். அவர் கனம் பண்ணுங்க. அவருக்கு செய்வேன்னு சொன்னத தைரியமா செய்யுங்க. செய்யாமல் போய் அவன் கர்த்தர் நல்ல சொன்ன காரியத்துல நாம் கரைகளா இருந்துடக்கூடாது. இந்த பந்தியில நாம் நினைச்சுக்கூடாது. அவர் சமூகத்தில் கூட்டி வருகிற இந்த பந்தியில நாம் நினைச்சக்கூடாது. கரைகளா இருந்துடக்கூடாது. அவர்களை உயர்த்த போகலாம். இன்னும் வரக்கூடிய நீங்க இப்ப இருக்கிறது போல இருக்கப்படுறது கிடையாது. ஒன்னா கர்த்தர் பெரிய உயர்த்த போகிறார். அல்லேலூயா. இந்த சபை இப்ப இருக்கிறது போல இருக்க போறது கிடையாது. அல்லேலூயா. ஆரம்பிச்ச நாள் எவ்வளோ குறைகளோடு நம்ம முன்னேறி இருக்கோம். அல்லேலூயா. இனிமே நம்ம அநேக நிறைவுகளை நாம் பெற்றுக்கொள்ள போறோம். அல்லேலூயா. நம்ம கரம் அநேக ஆசீர்வதிக்க போகிறது. நம்முடைய கரம் அநேகருக்கு கொடுக்க போகிறது. எல்லாம் உங்க மூலமாக கர்த்தர் செய்யணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர்களை ஆமென், அவர்களை பாதுகாக்கிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார். உங்க சந்ததியை பெருக்க பண்ண போகிறார். உங்க மூலமாக இதை அவர்த்தையும் செய்ய போகிறார். ஒன்னே ஒன்று, அவருக்கு உள்ள மகிமை அவருக்கு செலுத்திடுங்க. அல்லேலூயா. அப்படி எல்லாம் மனநாட்டு பார்க்கலாம், எல்லாம் மனநாட்டு பார்க்கலாம். கர்த்தருக்கு நாம பயந்து நடக்கும்போது அவர் பாதுகாக்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார், அவர் பெருக பண்ணுகிறார், அவர் பெருக பண்ணுகிறார். அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க மேல என் மேல அவர் வைத்திருக்கிற நினைவுகள் அது மேலானவைகள், அது மேலானவைகள், அது மேலானவைகள். அது தீமைக்கு ஏதுவானதல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவானவைகள், அது ஆமென் கர்த்தர் வீழ்ச்சிக்கு ஏதுவானவைகள் அல்ல, அது உயர்வுக்கு ஏதுவானவைகள். அவர்களை உயர்த்த விரும்புகிறார், அவர் உயர்த்த விரும்புகிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நான் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கிருபை தாங்கப்பா. நான் உமக்கு பிரியமான வழியில் நடக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நான் மாத்திரம் கணவன் எனக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லுங்க. அடுத்தவங்க மேல வந்து லட்சம் பண்ணுவாங்க. அப்படியே தேவனோடு ஒப்புரவாகிட்டே இருங்க. எந்தெந்த பகுதியெல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டு நீங்க செய்யாம விட்டு தேவனை துக்கப்படுத்துறீங்களோ அது எல்லாத்தையும் மறுபடியும் தூசி தட்டுங்க, எடுத்து கட்ட முயற்சி எடுங்க. நீங்க முயற்சி எடுங்க, கர்த்தர் முயற்சியை அவர் திருவினையாய் மாற்றுவார். நல்ல வார்த்தைகளான கர்த்தருடைய இடைப்பட்டது நல்ல கரகலட்டி கர்த்தர் சொல்லியிருக்கோம். நம்ம கடன் பண்ண வேண்டிய எல்லாத்தையும் நம்ம கடன் பண்ணணும். ஆண்டவர் நம்மளை என்னென்ன விருப்பலாம் உயர்த்திருக்கிற யோசனை நிற்பார். அவருக்கு நம்ம செய்ய வேண்டிய கணத்தை ஒரு நாளும் அந்த கணத்தை கொடுக்க ஒரு நாளும் அவருடைய கணத்தை நம்ம கொடுக்காம இருக்கிற கண்கள் முடிச்சோ பரிசுத்த பிதாவே எங்கள்கிட்ட பேசுகிற நல்ல வார்த்தைக்காக கொடான குடிச்சோம். இந்த பிள்ளைகளை கொடுத்து பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக கொடான குடிச்சோம். உண்மை கனப்படுத்தக்கூடிய கவா கொடுத்த வார்த்தைகளுக்காக கொடான குடிச்சோம். இந்த நம்மை அதிகமான கனப்படுத்த கர்த்தருக்கு அனுகிரகம் நாமத்தில் நாங்கள் உயர்த்த எந்தவங்க பயந்து நடக்க தேவனுக்கு கிருபை தரும். அவருக்கு பயப்படுற பயம் அவருக்கு சொந்த வாசனையா இருக்கு. நீங்க வாசிக்கிறோம். ஏசாயா 11 வாசிக்கிறோம். எங்களுக்கு அந்த பயத்தினால கர்த்தர்
சுகந்த வாசனையா எங்களுக்குள்ள மாறட்டே. எங்களுக்குள்ள எங்களுடைய கிருபை பெருக. வார்த்தை கொடுத்த ஊழியரை குடும்பத்தையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தையை கேட்டு எங்களும் கூட கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இல்ல நம்ம 1000 மடங்குல கனி கொடுத்து பெருக கத்த உதவி செய்ய ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேட்க நல்ல